கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற நாம் செயல்படவும் ஆரம்பிக்கணும். திறந்த வாசல் வைக்கிறதுக்கு முன்பாக அவர் அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அடைப்பட்டிருக்கு வாசல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? பயத்துல விரைச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இனிமே என்ன நடக்குமோ, என்ன செய்ய முடியுமோ, விதி விட்டபடிதான், வாழ்க்கை எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உறைந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது விசுவாசத்துல செயல்படுகிறவர்களா இருக்கீங்களா? அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களா இருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய நிலை என்ன, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? விசுவாசத்துல செயல்படுகிறீர்களா, இல்லைன்னா தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்களாய் பயத்துல சோர்வுல உட்கார்ந்துட்டு